நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து ஊட்டிக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலியோட. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஊட்டி விலாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஊட்டியில் வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். ஸோ ட்ரெயின்லேருந்து இறங்கினோன்னே ஃபோட்டோ பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லையா, பசிக்கும் இல்லையா. ஸோ இட்லி, சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா வந்து கார சட்னி அதெல்லாம் இருந்துச்சு. என்னோடய ஃபேவரெட் வந்து இட்லியும் பொங்கலும் தான். நான் தோசை ஆர்டர் பண்ணிக்கல, ஏன்னா எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா. என்னோடய ஃபேவரெட் மட்டும் இட்லி பொங்கல் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பொங்கல்னால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மலேசியாலலாம் வந்து பொங்கல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஈவன் இட்லி தோசை கூட கிடைச்சிடும், பொங்கல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எனக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். நான் பொங்கல் எடுத்துக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சாம்பார்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மலேசியாலேயும் சாம்பார் வைப்பாங்க, பட் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கிடைக்காது. பட் இந்தியாவில் வந்து அந்த சாம்பார், அந்த கார சட்னி, அந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக, எனக்கு அப்படியே ஒரு அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்மளோட சொந்த ஊர் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்தா பயந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வேனில் வந்து ஏறிட்டோம். ஸோ வேனில் அஸ்மா இங்க பார், லுக்மான் குட்டி இங்க. ஹாய் சொல்லு பெரியம்மா. பெரியம்மா ஹாய் பெரியம்மா. என்னங்க ஒரு ஹாய் என்னங்க. ஓகே அஷதனே ஊட்டி நோக்கி வந்து நாங்கள் எல்லோரும் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஊட்டி மலை மேலே ஏற போகிறோம். இங்கே வந்து ஹவுசஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. இங்கே வந்து மலை, ஊட்டினாவே வந்து அந்த மலைகள் தான் இருக்கும். ஸோ அந்த எஸ்டேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். வந்து கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்ததால் ரொம்பவும் வீடியோஸ் வந்து கேமரா பிடிச்சிட்டே இருக்க முடியல. ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஸ்பாட்டில் நிறுத்துகிறோம். ஏன்னா இங்கே ஒரு டீ, காஃபி, நூடுல்ஸு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாருக்கும் வாமிட் சென்சேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் கீழே இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரீத் பண்ணோம். ஸோ எல்லாருக்கும் வந்து டீ ஆர்டர் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே வந்து டீ குடிப்போம். ஸோ டீ குடித்தா கொஞ்சம் வந்து ரிஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே வந்து இங்கே எல்லோரும் வந்து வியூ பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. குரங்கு வேறு இருந்துச்சு. குரங்கும் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டீ ஆர்டர் பண்ணோம். டீக்காக வெயிட் பண்ணோம். கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸும் வந்து விற்றாங்க. பட் எல்லாரும் டீ மட்டும் தான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணோம். டீ குடிச்சிட்டு போயிடலான்னு. எங்கள் அண்ணனும் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வியூவில். ஸோ திருப்பி வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறோம். அழகாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த டே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹாஷிம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுல வந்து செம்ம கிளவரு. ஸோ அவன் வந்து அழகாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டேயும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கே போட்டிங் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரிசார்ட் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிங் போகணும். அஷி மட்டும் இல்லை, அலீனா கூட செம்ம ஸ்மார்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து அவங்க ட்ராவலிங்லலாம் வந்து அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க 2 பேரும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ட்ராவலிங் பற்றி தெரியுது. நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் அவங்க நிறைய போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ட்ராவலிங் டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமமாக வந்து அவங்க நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து இங்கே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அண்ணனும் வந்து வீடியோ எடுத்து எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்பவுமே நான் மட்டும் எடுப்பேன் இல்லையா. ஸோ இந்த வாட்டி வந்து அண்ணன், ஹாஷிம் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. எல்லோரும் வீடியோ எடுத்ததுனால எனக்கு நிறைய கிளிப்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ வந்து ஏன்னா நானும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன், வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகலில் வந்து அவ்வளோவா குளிரல, நைட்டு தான் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து குளிருது. பகலில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. பட் 6 o'clock மேலே வந்து
தாங்கவே முடியல. அவ்ளோ வந்து பயங்கரமா குளுரும். சுத்தமா என்னால வந்து உண்மையிலே தாங்க முடியல. அவ்ளோ குளிருச்சு. பட் பகல்ல வந்து நல்லா வெயில் அடிக்குது. ஸோ நம்ம சுத்தி பார்க்குறதுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு நாங்க போன டைம்ல. ஸோ ஜாலியா வந்து அழகா வந்து நாங்க சுத்தி பார்த்துட்டே இருந்து வந்துட்டு இருந்தோம். கீழ விழுந்துரும் போல. அதான் பயமாவும் இருக்கு. இங்க போர்ட்ஸ் ரெண்டு சைடு இருக்கு. அந்த இது முடிச்சோன்னே போட்டிங் முடிச்சோன்னே லஞ்ச் வந்து ரொம்ப பசிச்சிச்சு இல்லையா? ஸோ லஞ்சுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே தான் போட்டிங் பண்ணோம். ஸோ பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இந்த சிக்கன் வந்து கிரில் சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அந்த கிரில் சிக்கன் தான். அவ்வளோ டேஸ்ட்டான சிக்கன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மசாலாலாம் போட்டு அது கிரில் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஒயிட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த ரொம்ப மசாலா இல்லாத ரைஸஸ் தான் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா வந்து ரொம்ப ட்ராவலிங்கில் இருக்கோம் இல்லையா? ரொம்ப மசாலாவாக சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு ஒயிட் ரைஸ் மாதிரி வாங்கிட்டு சைட் டிஷ்ஷஸ் மட்டும் கொஞ்சம் கிரேவிஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக வந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் ரிசார்ட்டு தான் இதுக்கப்புறம் போகிறோம். ரிசார்ட்லாம் வந்து எங்கே தங்கணும் அதெல்லாம் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து அழகான மெமரிஸோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.